கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? செல்வங்கள் சேரட்டும். கடகராசிக்காரர்களே, இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில பல மாதங்களா காத்திருந்த மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கத்தை பற்றி சொல்லப் போகும் ஒரு முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலாக நடந்த விஷயம் அல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகும் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி தான் இது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமா ஆரம்பமாக போகின்றன. இது வெறும் ஒரு ராசி பலன் அல்ல, வெறும் நம்பிக்கை வார்த்தைகளும் அல்ல. சந்திர பகவானின் அருளும் தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் கடகராசினரின் வாழ்க்கையில புதிய ஒளியை கொண்டு வர தயாராகிவிட்டன. கடகராசினரே, உங்களை பற்றி உலகம் ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கிறது. நீங்கள் அமைதியானவர், பொறுமையானவர், அன்பானவர், குடும்பத்தை உயிராக நினைப்பவர். ஆனால் உங்களுடைய மனதில் எவ்வளவு வலி இருக்கிறது, எவ்வளவு கவலை இருக்கிறது, எவ்வளவு கண்ணீர் மறைந்திருக்கிறது, அதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் உங்களுக்காக நீங்கள் வாழவில்லை, உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்தீர்கள், உங்களுடைய பெற்றோருக்காக வாழ்ந்தீர்கள், உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய ஆசைகளை கூட விட்டு கொடுத்தீர்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்களை பலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி கூட சொல்லாமல் சென்றவர்கள் இருந்தார்கள். நீங்கள் மனமுடைந்து அழுது நாட்கள் இருந்தன. ஆனால் அந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக் கொண்டீர்கள். இரவு முழுவதும் தூங்காமல் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்ட நாட்களும் இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு நல்லது செய்தும் ஏன் எனக்கு மட்டும் தாமதம், என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும், நான் வேண்டிக் கொண்ட ஆசைகள் எப்போது நிறைவேறும் என்று மனதிற்குள் பலமுறை இறைவனிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மிக உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. உங்களுடைய கண்ணீருக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில புதிய அதிர்ஷ்ட காலம் நிச்சயமா தொடங்க போகிறது. இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தை மனிதர்கள் உருவாக்கவில்லை. சந்திர பகவானும் தற்போதைய கிரகங்களும் பிரபஞ்சமும் இணைந்து உங்கள் விதியை மாற்றும் நேரத்தை உருவாக்கி இருக்கின்றன. கடகராசியினரே, கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் தடைபட்டது. வரவேண்டிய பணம் வரவில்லை, எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை, குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, சில உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் நம்பியவர்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறியிருக்கலாம். பல நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கான பிரபஞ்சம் அமைதியாக இருந்துவிடவில்லை. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு ஏமாற்றத்தையும், ஒவ்வொரு அவமானத்தையும், ஒவ்வொரு வேண்டுதலையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இப்போது அதற்கான பதிலை வெற்றியாக, நிச்சயமா நிம்மதியாக, செல்வமாக, மரியாதையாக உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பி கொடுக்க போகிறது. கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 5 மிகப்பெரிய மாற்றங்கள் ஆரம்பமாக போகின்றன. இந்த 5 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை மாற்றப் போகின்றது. முதல் மாற்றம் உங்கள் பண வருமானத்தை உயர்த்தும். 2வது மாற்றம் உங்க வாழ்க்கையில் இருந்த போலியான மனிதர்களை வெளியேற்றும். 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தியை கொண்டு வரும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கும். 5வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த 5 வருடங்களின் திசையே மாற்றப் போகும் மிக முக்கியமான முடிவை உருவாக்கும். இந்த 5 மாற்றங்களில் ஒரு மாற்றம் மட்டும் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். 2 மாற்றங்கள் நடந்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி திரும்ப வரும். 3 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இழந்த நம்பிக்கை முழுமையாக திரும்பும். 4 மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத அளவிற்கு முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆனால் இந்த 5 மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை இனி பழைய வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் பார்த்திருந்த பணவரவு, நீங்கள் எதிர்பார்த்த குடும்ப மகிழ்ச்சி, நீங்கள் வேண்டிக் கொண்ட மன நிம்மதி, நீங்கள் இழந்த அதிர்ஷ்டம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். கடகராசினரே, இந்த பதிவை பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் முதல் மாற்றம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மாற்றும். 2வது மாற்றம் உங்கள் உறவுகளை சுத்தப்படுத்தும். 3வது மாற்றம் உங்கள் காத்திருப்புக்கு முடிவு கட்டும். 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக விழித்திட செய்யும். ஆனால் 5வது மாற்றம் நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் மட்டும் வேண்டிக் கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கு நிஜமாகவே கொடுக்க போகும் மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதமாக இருக்கும்.
பாருங்கள், இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசினரின் வாழ்க்கையில் நிச்சயமாக தொடங்க போகும் அந்த 5 மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக பார்க்கலாம். முதல் மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பண வருமானமும் குடும்ப நிம்மதியும் ஒன்றாக உயரப்போகிறது. கடகராசினரே, இந்த பதிவின் முதல் மாற்றமே உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண வருமானத்திலும் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் தொடங்க போகிறது. இது ஒரு சாதாரண முன்னேற்றம் அல்ல. பல மாதங்களாக, சிலருக்கு பல வருடங்களாக நீங்கள் பார்த்திருந்த பொருளாதார நிம்மதியின் தொடக்கம். கடகராசினரே, நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மற்றும் உழைக்க மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைப்பீர்கள். உங்களுடைய பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில தங்கவில்லை. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு செலவு வந்தது. ஒரு கடன் முடிந்தால் இன்னொரு பொறுப்பு வந்தது. பல நேரங்களில் நான் எப்போது நிம்மதியாக வாழப்போகிறேன், என்னுடைய பண கஷ்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்று மனதிற்குள் வேதனைப்பட்டிருக்கலாம். சில இரவுகளில் எல்லோரும் தூங்கிய பிறகு நீங்கள் மட்டும் எதிர்காலத்தை நினைத்து அமைதியாக கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலை இப்போது மாறப்போகிறது. ஏனென்றால் சந்திர பகவானின் பலம், தற்போதைய கிரகங்களின் சாதகமான நகர்வும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பொருளாதார தடைகளை உடைக்க ஆரம்பித்துவிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வருமான பாதை திறக்கப் போகிறது. சில கடகராசினருக்கு பல மாதங்களாக எதிர்பார்த்த வேலை உறுதியாக கிடைக்கும். இதுவரை பதில் வராமல் இருந்த இடத்திலிருந்தே திடீரென்று நல்ல செய்தி வரும். அந்த வேலை உங்களுக்கு சம்பளத்தை மட்டும் தராது, உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் மன நிம்மதியும் தரும். சிலருக்கு சம்பள உயர்வு உறுதியாகும். இதுவரை அமைதியாக செய்த உழைப்பிற்கு இப்போது முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். உங்களுடைய பெயருக்கு புதிய மதிப்பு உருவாகும். சிலருக்கு பல மாதங்களாக நின்று போன பணம் முழுமையாக கைக்கு வரும். கொடுத்த கடன் திரும்ப வரும். நிலுவை சம்பளம் கிடைக்கும். விடுபட்ட தொகைகள் விடுக்கப்படும். இதுவரை நீங்கள் காத்திருந்த ஒவ்வொரு ரூபாயும் ஒன்றில் ஒன்றாக உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்பு உருவாகும். முதல்ல அது சிறிய வாய்ப்பாக தோன்றலாம். ஆனால் அதே வாய்ப்பு தான் அடுத்த சில மாதங்கள்ல உங்க குடும்பத்தின் மிகப்பெரிய வருமானமாக மாறப்போகிறது. கடகராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டில் இருந்த பணம் பற்றிய கவலை குறைய ஆரம்பிக்கும். இதுவரை ஒவ்வொரு மாதமும் செலவை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம், வீட்டு செலவு, மருத்துவ செலவு, கடன், இவை அனைத்தும் உங்கள் மனதில் மிகப்பெரிய சுமையாக இருந்தது. ஆனால் இனி அந்த சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் வருமானம் மட்டுமல்ல, பணம் கையில் தங்கும் காலமும் ஆரம்பமாகிறது. இதுதான் நிலையான செல்வத்தின் முதல் அறிகுறி. கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பழைய நண்பரின் உதவி, ஒரு உறவினரின் தகவல், ஒரு புதிய வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது ஒரு சிறிய முடிவு உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையலாம். அதனால் இந்த நாட்கள்ல வரும் ஒவ்வொரு வாழ்க்கையும் கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு அழைப்பையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு நல்ல அறிமுகத்தையும் தவற விடாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் பணத்தை நேரடியாக கொடுக்காது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் மனிதர்களையும் வாய்ப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள் அனுப்பும். அதை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தை அடைகிறார்கள். கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண வருமானத்திலும் குடும்ப நிம்மதியிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றம் தொடங்க போகிறது. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் பலன் அல்ல. அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உயரப்போகும் செல்வம், மன நிம்மதி மற்றும் குடும்ப மகிழ்ச்சியின் முதல் அத்தியாயம். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக மாற்றாது. உங்களை மனதளவில் காயப்படுத்திய சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகுதான் உண்மையான அமைதியும் அதிர்ஷ்டமும் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகப் போகும் அந்த 3 வகையான மனிதர்கள் யார்? அவர்களை ஏன் பிரபஞ்சம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறது? அந்த 2வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 2வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையை விட்டு 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக விலகப் போகிறார்கள். கடகராசினரே, இதுவரை நாம் பார்த்த முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் உங்கள் குடும்ப நிம்மதியும் ஒரே நேரத்தில் உயர ஆரம்பிப்பது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 2வது மாற்றம் அதைவிட மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் மன நிம்மதியை கெடுத்த 3 வகையான மனிதர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறார்கள். இது ஒரு இழப்பு அல்ல, இது பிரபஞ்சம் உங்களுக்காக செய்த மிகப்பெரிய பாதுகாப்பு. கடகராசினருடைய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு. நீங்கள் யாராவது ஒரு வார்த்தை அன்பாக பேசினால் அவர்களை முழு மனதோடு நம்பி விடுவீர்கள். யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் உங்களுடைய கஷ்டத்தை மறந்து அவர்களுக்கு உதவ ஓடி போவீர்கள். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய மன நிம்மதியை கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். உங்களுடைய அன்பை தேவைக்கேற்றபடி பயன்படுத்திவிட்டு
போய் முடிந்ததும் விலகி சென்றார்கள். ஆனால் இனி அந்த நிலை தொடராது. ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டது. முதல் வகை மனிதர்கள் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள். கடகராசினரே, நீங்கள் உதவி செய்ததை ஒருபோதும் கணக்கு வைத்து செய்ய மாட்டீர்கள். ஆனால் சிலர் அதை ஒரு வழக்கமாக மாற்றிவிட்டார்கள். தேவை இருக்கும்போது மட்டும் உங்களை தேடினார்கள். தேவை முடிந்ததும் உங்களை மறந்து விட்டார்கள். நீங்கள் அழைத்தால் நேரமில்லை என்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் முதலில் நினைவுக்கு வந்தது நீங்கள் தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலக ஆரம்பிப்பார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. பிரபஞ்சமே அவர்களை உங்களிடமிருந்து தூரப்படுத்திவிடும். 2வது, உலகை மனிதர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவர்கள். கடகராசினரே, உங்களுடைய மனதை உடைப்பது மிகவும் எளிது. ஏனென்றால் நீங்கள் அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் சிலர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தினார்கள். நீங்கள் அழுதாலும் அவர்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அதையும் தவறாக துணிந்து கொண்டார்கள். பல இரவுகள் அவர்களுடைய வார்த்தைகளை நினைத்து நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைக்கு இப்போது முடிவு வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மனிதர்களின் தாக்கம் உங்க வாழ்க்கையில முழுமையா குறைய ஆரம்பிக்கும். 3வது வகை மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள். இந்த மாற்றத்தின் மிக முக்கியமான பகுதி, சில மனிதர்கள் உங்களுடைய பலனை விரும்புவது போல நடித்தார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தார்கள். நீங்கள் புதிய வேலைக்கு சென்றால் பயமுறுத்தினார்கள். புதிய தொழில் தொடங்க நினைத்தால் அதை தடுத்தார்கள். புதிய முடிவெடுக்க நினைத்தால் வேண்டாம், அது சரியில்லை என்று உங்களுடைய தைரியத்தை குறைத்தார்கள். இதனால் நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட எதிர்மறை மனிதர்களின் ஆதிக்கம் முழுமையாக முடிவுக்கு வரப்போகிறது. கடகராசினரே, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதுல ஒரு புதிய தெளிவு திறக்கும். என்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்களுக்காக மட்டுமே நான் வாழ்வேன். என்னுடைய மன நிம்மதியை யாருக்காகவும் இழக்க மாட்டேன். என்னை பயன்படுத்தும் மனிதர்களை இனி என் வாழ்க்கையில் வைத்திருக்க மாட்டேன் என்ற உறுதியான முடிவு உருவாகும். அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்பம். ஏனென்றால் தவறான மனிதர்கள் விலகிய பிறகுதான் சரியான ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கைக்குள் நுழையும். எதிர்வரை உறவுகள் முடிந்த பிறகுதான் நேர்மறை ஆற்றல் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். கடகராசினரே, இந்த நாட்கள்ல யாராவது காரணம் இல்லாம உங்களை விட்டு விலகினால் அதை நினைத்து வருத்தப்படாதீர்கள். யாராவது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். யாராவது உங்கள் அன்புக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். பிரபஞ்சம் வெளியே அமுக்கும் மனிதர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து வர முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களையும், உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் உறவுகளையும், உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடகராசினரின் வாழ்க்கையில நடக்க போகும் இந்த 2வது மாற்றம் முதல்ல ஒரு இழப்பாக தோன்றலாம். ஆனால் சில நாட்கள் கடந்த பிறகு இந்த மனிதர்கள் விலகியதால் தான் என் வாழ்க்கையில நிம்மதி வந்தது என்று நீங்களே உணரப்போகிறீர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நீங்கள் பல மாதங்களாக பார்த்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. அது வேலை தொடர்பானதா, பணவரவா, குடும்ப மகிழ்ச்சியா, சொத்து யோகமா, அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுமையா மாற்றப்போகும் வெற்றி செய்தியா, அந்த 3வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 3வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நீண்ட நாட்களா காத்திருந்த மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. கடகராசினரே, இதுவரை நாம் பார்த்த 2 மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை மாற்றக்கூடிய மாற்றங்கள். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் குடும்ப நிம்மதியும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் மனதை காயப்படுத்திய தவறான மனிதர்கள் விலகுவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 3வது மாற்றம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காத்திருப்புக்கு முடிவு கட்ட போகும் மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பல மாதங்களா, சிலருக்கு பல வருடங்களா காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுது. இது சாதாரண நல்ல செய்தி அல்ல. உங்க வாழ்க்கையில மூடப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவை மீண்டும் திறக்க போகும் செய்தி. கடகராசினரே, கடந்த சில மாதங்களா நீங்க வெளியில சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பதிலை மட்டும் எதிர்பார்த்து பார்த்திருந்தீர்கள். ஒரு வேலை கிடைக்க வேண்டும், ஒரு தொழில் முன்னேற்றம் வேண்டும், ஒரு பணம் கைக்கு வர வேண்டும், ஒரு குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும், ஒரு நீதியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும், ஒரு உறவு வேண்டும், சரியாக வேண்டும். இந்த ஆசைகளை ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் தினமும் இறைவனை நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கலாம். பல முறை இன்னும் கொஞ்சம் காத்திரு என்ற நிலைதான் வந்தது. நீங்கள் நம்பிய வாய்ப்பு கடைசி நேரத்துல தள்ளி போனது. நீங்க எதிர்பார்த்த மனிதர் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நீங்கள் திட்டமிட்ட காரியம் மீண்டும் தடைபட்டது. அதனால் என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும், என்னுடைய வேண்டுதல் எப்போது நிறைவேறும் என்று மனதிற்குள் பல முறை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த காத்திருப்பின் இறுதி நாட்கள் இப்போது தொடங்கிவிட்டன. ஏனென்றால் சந்திர பகவானின் அருளும் தற்போதைய கிரக
கிரகங்களின் சாதகமான அமைப்பும் நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த நல்ல பலனை இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர ஆரம்பித்திருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும். அந்த செய்தி உங்கள் மனதில் இருந்த பல வருட பாரத்தை இறக்கிவிடும். உங்கள் முகத்தில் மீண்டும் சிரிப்பை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் மீண்டும் நம்பிக்கையை உருவாக்கும். சில கடகராசினர்களுக்கு பல மாதங்களா எதிர்பார்த்த வேலை உறுதியாக கிடைக்கும். பல நேர்காணலுக்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்பியவர்கள் இப்போது தங்களுக்கு மிகவும் பொருத்தமான வேலை வாய்ப்பை தருவார்கள். அந்த வேலை சம்பளத்தை மட்டும் உயர்த்தாது, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை முழுமையாக மாற்றும். சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்பு கிடைக்கும். இதுவரை அமைதியாக செய்த உழைப்பை இப்போது அனைவரும் பாராட்ட ஆரம்பிப்பார்கள். மேலதிகாரிகள் உங்களுடைய நேர்மையும் பொறுப்புணர்வையும் மதிப்பார்கள். உங்களுடைய பெயர் அலுவலகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறும். சிலருக்கு பல மாதங்களாக வராமல் இருந்த பணம் முழுமையாக கைக்கு வரும். கொடுத்து கடன் திரும்ப வரும். நிலுவை சம்பளம் கிடைக்கும். தடைபட்ட பணம் விடுவிக்கப்படும். இதுவரை பணம் பற்றிய பயத்தில் வாழ்ந்த நீங்கள் இனி நம்பிக்கையோடு எதிர்காலத்தை திட்டமிட ஆரம்பிப்பீர்கள். சிலருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வரும். திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணையலாம். வீட்டிலிருந்து சண்டைகள் குறைந்து அமைதி உருவாக ஆரம்பிக்கும். சிலருக்கு சொத்து தொடர்பான நல்ல செய்தி வரும். வீடு கட்டும் முயற்சியும் அல்லது நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சொத்து பிரச்சனைக்கு தீர்வு, இவற்றில் ஒன்று இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல திசையில நகர ஆரம்பிக்கும். கடகராசினரே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல செய்தி ஒரே நாள்ல உருவாகவில்லை. பல மாதங்களாக பிரபஞ்சம் உங்களுக்காக அமைதியாக ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருந்தது. அதனால் தான் சில கதவுகள் மூடப்பட்டன, சில மனிதர்கள் விலகினார்கள், சில திட்டங்கள் தள்ளி போனது, சில முயற்சிகள் தோல்வி அடைந்தது. அவை அனைத்தும் உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றியை கொடுக்கத்தான். சந்திர பகவான் அருள் செய்யும் போது மனம் முதலில் அமைதியாகும், அதன் பிறகு குடும்பம் அமைதியாகும், அதன் பிறகு பணம் வர ஆரம்பிக்கும், அதன் பிறகுதான் நிலையான முன்னேற்றம் உருவாகும். அதனால் தான் இந்த நல்ல செய்தி ஒரு நாள் மகிழ்ச்சியை மட்டும் தரப்போவதில்லை, அடுத்த பல வருடங்களுக்கான புதிய வாழ்க்கையின் முதல் படியாக மாறப்போகிறது. கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொலைபேசியில வரும் ஒவ்வொரு அழைப்பையும் கவனியுங்கள். புதிய மனிதர்களின் அறிமுகத்தை மதியுங்கள். பழைய நண்பர்களின் தகவல்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு சிறிய வாய்ப்பை கூட தவற விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை மாற்றப்போகும் நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், ஒரு குறுஞ்செய்தியாக இருக்கலாம், ஒரு நேரடி சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மனிதனின் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி நிச்சயமா உங்களை தேடி வரும். அந்த செய்தி உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை விதைக்கும், உங்க குடும்பத்துல புதிய மகிழ்ச்சியை உருவாக்கும், உங்க எதிர்காலத்தை புதிய பாதையில அழைத்து செல்லும். ஆனால் அதற்கு பிறகு வரப்போகும் 4வது மாற்றம் உங்க அதிர்ஷ்டத்தின் கதவுகளை முழுமையாக திறக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கும், ஏன் இதுவரை தடைப்பட்ட ஒவ்வொரு காரியம் திடீர்னு நிறைவேற ஆரம்பிக்கும், அது 4வது மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 4வது மாற்றம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட காலம் தொடங்கி நின்று போன அனைத்து காரியங்களும் வேகமா நகர ஆரம்பிக்கும். கடகராசினரே, இதுவரை நாம் 3 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் குடும்ப நிம்மதியும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் மனதை காயப்படுத்திய தவறான மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் 4வது மாற்றம் இந்த 3 மாற்றங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு உயரத்துல செயல்பட ஆரம்பிக்க போகிறது. இது ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல, பல வருடங்களாக நின்று போன உங்கள் வாழ்க்கையை மீண்டும் இயக்க போகும் தெய்வீக பலத்தின் தொடக்கம். கடகராசினரே, நீங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள், யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக மனம் வருந்துபவர்கள், உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கனவுகளை கூட விட்டு கொடுக்க தயாராக இருப்பவர்கள். பல நேரங்கள்ல அந்த நல்ல மனதிற்கு உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். உழைத்தீர்கள், பலன் தாமதமானது, நம்பினீர்கள், நம்பிக்கை உடைந்தது, காத்திருந்தீர்கள், நேரம் தள்ளி போனது. இதனால் என்னுடைய நல்ல நேரம் வராதா, என்னுடைய ஜாதகத்துல அதிர்ஷ்டமே இல்லையா என்று உங்களுடைய மனம் பல முறை கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இனி அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த அதிர்ஷ்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுவரை முடியாமல் போன காரியங்கள் மிக எளிதாக நடக்க ஆரம்பிக்கும். பல மாதங்களாக அனுமதி கிடைக்காமல் இருந்த வேலை இப்போது நினைவுக்கு வரும். கையெழுத்தாகாமல் இருந்த ஒப்பந்தம் இப்ப அது நிறைவேறும். நின்று போன தொழில் மீண்டும் வளர ஆரம்பிக்கும். தாமதமான திருமண பேச்சு நல்ல முடிவை நோக்கி வரும். பல வருடங்களாக காத்திருந்த சொத்து விஷயம் இப்போது சாதகமாக மாறும். இதுதான் அதிர்ஷ்டம் செயல்பட ஆரம்பித்ததற்கான முதல் அறிகுறி. கடகராசினரே, இந்த காலத்தில் உங்களுடைய பெயருக்கு ஒரு புதிய மதிப்பு உருவாகும். இதுவரை உங்களுடைய கருத்தை யாரும் கேட்கவில்லை. ஆனால் இனி குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளை மதிக்க ஆரம்பிப்பார்கள்.
வருவார்கள். சில கடகராசினர்களுக்கு தொழிலில் எதிர்பாராத பெரிய முன்னேற்றம் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக நின்றிருந்த வளர்ச்சி திடீரென்று வேகம் பிடிக்கும். சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உருவாகும். சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். சிலருக்கு குடும்பத்தில் பெரிய உறுப்பினர் வரப்போகும் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். கடகராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான மாற்றம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதில் இருந்த பயம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரை ஒவ்வொரு முடிவையும் பயத்தோடு எடுத்தீர்கள். இது சரியா நடக்குமா, மீண்டும் தோல்வி வந்தா என்ன செய்வது என்று அதிகமாக யோசித்தீர்கள். ஆனால் இனி உங்கள் மனம் மாறப்போகிறது. அதற்கு பதிலாக என்னுடைய நேரம் வந்துவிட்டது, நான் இனி முன்னேறப் போகிறேன், இனி என்னுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்காது என்ற உறுதியான நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறும். ஏனென்றால் பிரபஞ்சம் முதலில் மனிதனின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். அதன் பிறகுதான் வாழ்க்கையில வெற்றியை உருவாக்கும். கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிய வாய்ப்பு வந்தால் பயப்படாதீர்கள். புதிய பொறுப்பு கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய தொழில் யோசனை வந்தால் அதை தள்ளி போடாதீர்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் அடுத்த பல வருடங்களின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக மாறப்போகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல பிறகு உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் ஒவ்வொரு நல்ல சம்பவமும் அடுத்த நல்ல சம்பவத்திற்கான கதவை திறக்கும். ஒரு நல்ல செய்தி இன்னொரு நல்ல செய்தியை அடைத்து வரும். ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். ஒரு சரியான மனிதரின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையை முழுமையா மாற்றும். இதுதான் சந்திர பகவானின் அருள் முழுமையாக செயல்பட ஆரம்பத்திற்கான அடையாளம். கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது ஒரு நாள் பல நல்ல அடுத்த பல மாதங்களுக்கு தொடர்ச்சியாக செல்வம், குடும்ப மகிழ்ச்சி, மன நிம்மதி மற்றும் வெற்றியை கொண்டு வரப்போகும் புதிய காலத்தின் தொடக்கம். ஆனால் இது 5 மாற்றங்களில் இன்னும் ஒரு மாற்றம் மட்டும் மீதம் இருக்கிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த 5 வருடங்களின் விதியை முழுமையாக மாற்றப்போகும் மிக முக்கியமான முடிவு. அந்த ஒரு முடிவு என்ன, ஏன் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த முடிவை தள்ளி போடக்கூடாது, அந்த 5வது மற்றும் மிகப்பெரிய மாற்றத்தை அடுத்த பகுதியில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் பார்க்கலாம். 5வது மாற்றம், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முடிவு உங்களை அடுத்த 5 வருட வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகிறது. கடகராசினரே, இதுவரை நாம் 4 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். முதல் மாற்றம் உங்கள் பண வருமானமும் குடும்ப நிம்மதியும் உயர்வது. 2வது மாற்றம் உங்கள் வாழ்க்கையை காயப்படுத்திய தவறான மனிதர்கள் விலகுவது. 3வது மாற்றம் நீங்கள் பல மாதங்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வருவது. 4வது மாற்றம் உங்கள் அதிர்ஷ்ட நேரம் முழு வேகத்தில் செயல்பட ஆரம்பிப்பது. ஆனால் இந்த 5 மாற்றங்களின் மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மீதம் இருக்கிறது. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் அடுத்த 5 வருட வாழ்க்கையின் திசையே முழுமையாக மாற்றப் போகிறது. இது சாதாரண முடிவல்ல. உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் முடிவு, உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் முடிவு, உங்களுடைய மன நிம்மதியை நிலையானதாக மாற்றும் முடிவு, உங்களுடைய விதியை மாற்றப் போகும் மிகப்பெரிய முடிவு. கடகராசினரே, கடந்த சில மாதங்களா உங்க மனதுல ஒரே ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையை மாற்றலாமா, இந்த தொழிலை தொடங்கலாமா, இந்த வீட்டை வாங்கலாமா, இந்த ஊர்ல இருந்து வேறு இடத்திற்கு செல்லலாமா, இந்த முடிவை இப்போது எடுத்தால் வாழ்க்கை மாறுமா? இந்த கேள்விகள் வெறும் சிந்தனை அல்ல. பிரபஞ்சம் உங்களை புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் முன் உங்களுடைய மனதை அந்த மாற்றத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதே யோசனை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அதை சாதாரணமா நினைத்து தள்ளிவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகிறது. சில கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் புதிய வேலை வாய்ப்பு உறுதியாகும். இதுவரை இருந்த வேலையை விட அதிக சம்பளமும் அதிக பாதுகாப்பும் அதிக மரியாதையும் தரக்கூடிய இடம் உங்களை தேடி வரும். உடல்ல அதை ஏற்க பயமா இருக்கலாம், என்னால் முடியுமா என்று தோணலாம். ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட நாள் தான் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார நிலை வேகமாக உயர ஆரம்பிக்கும். சிலருக்கு பல வருடங்களாக மனதில் இருந்த தொழில் கனவு நிஜமாகும். இதுவரை பண வசதி இல்லாமல் அல்லது பயத்தின் காரணமாக தள்ளி போட்ட திட்டம் இப்போது ஆரம்பமாகும். அந்த தொழில் முதலில் சிறியதாக தோன்றினாலும் அடுத்த சில வருடங்களில் உங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வமாக மாறப்போகிறது. சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் உறுதியாகும். பல வருடங்களாக வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கான முதலடியை எடுப்பார்கள். சிலருக்கு நிலம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநில வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை முழுமையாக மாற்றப் போகிறது. சிலருக்கு திருமணம் தொடர்பான மிக முக்கியமான முடிவு நல்லபடியாக நிறைவேறும். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த நல்ல காரியம் இப்போது நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பிக்கும். கடகராசினரே, இன்னும் ஒரு மிக முக்கியமான பலன், இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் குழப்பம் குறைந்து தெளிவு ஆரம்பிக்க போகிறது. இதுவரை மற்றவர்களின் கருத்தை கேட்டு உங்களுடைய மனம் சொன்ன
பாதையை விட்டிருக்கலாம். பல நல்ல வாய்ப்புகளை பயத்தின் காரணமா இழந்திருக்கலாம். ஆனா இனி அப்படி நடக்காது. உங்களுடைய உள்ளுணர்வு மிக தெளிவாக செயல்பட ஆரம்பிக்கும். யாரை நம்ப வேண்டும், எந்த வாய்ப்பை ஏற்க வேண்டும், எந்த பாதையில செல்ல வேண்டும் என்பதை நீங்க மிக தெளிவா உணர ஆரம்பிப்பீர்கள். அதுதான் சந்திர பகவானின் அருள் முழுமையாக செயல்பட ஆரம்பித்திற்கான மிகப்பெரிய அடையாளம். கடகராசினரே, இந்த காலத்துல உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் முதலடி எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள் தான். அந்த ஒரு அடி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றப் போகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கை பழைய வேகத்தில் செல்லாது. பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதி உருவாகும். புதிய சொத்துக்கள் சேரும். நல்ல மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். மரியாதை உயரும். மனதில் இருந்த பயம் மறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமா நீங்கள் பல வருடங்களா வேண்டிக் கொண்ட வாழ்க்கை மெல்ல மெல்ல நிஜமாக ஆரம்பிக்கும். கடகராசினரே, இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சாதாரண தேதி அல்ல. உங்கள் விதி புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும் மிக முக்கியமான திருப்புமுனை. ஆனால் இந்த 5 மாற்றங்களும் முழுமையாக வளர்ந்து வர நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை செய்தால் இந்த நல்ல மாற்றங்களின் பலன் இன்னும் வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கடகராசினர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் என்ன, அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கையில நடக்க போகும் 5 மிகப்பெரிய மாற்றங்களை பார்த்தோம். பண வருமானம் உயர்வது, குடும்பத்துல நிம்மதி உருவாகுவது, தவறான மனிதர்கள் விலகுவது, நீங்கள் காத்திருந்த நல்ல செய்தி வருவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முடிவு உருவாகும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீங்க. சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கலாம். பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகளை அனுப்பலாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா செயல்படலாம். ஆனா அந்த நல்ல நேரத்தை நிரந்தரமான வெற்றியாக மாற்ற வேண்டியது நீங்கள் தான். அதனால்தான் இனி வரக்கூடிய நாட்கள் கடகராசினர் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், கடந்த காலத்தை பிடித்து கொண்டு வாழ்வதை நிறுத்துங்க. உங்களுடைய மிகப்பெரிய குணம் அன்பு. ஆனா அதே அன்பு தான் பல நேரங்கள்ல உங்களுடைய பலவீனமா மாறிவிடுது. உங்களை ஏமாற்றிய மனிதர்களை மறக்க முடியாம தவிக்கிறீர்கள். உங்களை விட்டு சென்ற உறவுகளை மீண்டும் நினைத்து வருந்துகிறீர்கள். கடந்த காலத்துல நடந்த தவறுகளை இன்றும் மனதில் சுமந்து கொண்டு வாழ்கிறீர்கள். ஆனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. எதிர்காலத்தை மட்டும் உருவாக்க முடியும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல கடந்த காயங்களை விடுங்க. புதிய வாழ்க்கையை வரவேற்க மனதை தயார்படுத்துங்க. காயத்தை பிடித்து கொண்டு மனிதனுக்கு புதிய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்காது. 2வது விஷயம், உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடாதீங்க. பல நேரங்களில் நீங்கள் செய்யும் வேலையை சாதாரணமா நினைத்து விடுகிறீர்கள். என்னால் முடியுமா, நான் இதற்கு தகுதியானவனான்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுகிறீர்கள். நீ அப்படி செய்யாதீங்க. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கும்போது நீங்கள் உங்களை சிறிய மனிதரா நினைக்கக்கூடாது. உங்களுடைய திறமையை நம்புங்கள். உங்களுடைய அனுபவத்தை நம்புங்கள். உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். 3வது விஷயம், குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை அதிகரியுங்கள். உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய குடும்பம். இந்த காலத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். பெற்றோருடன் பேசுங்கள். குழந்தைகளுடன் சிரியுங்கள். கணவர் அல்லது மனைவியுடன் மனம் திறந்து பேசுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் போது உங்கள் அதிர்ஷ்டமும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். 4வது விஷயம், வருமானம் வந்தவுடன் சேமிப்பை தொடங்குங்கள். உங்களுடைய வருமானம் உயர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வருமானத்தை தேவையான செலவுகளால் வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையாவது சேமியுங்கள். எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள். சேமிப்பு இருக்கும் குடும்பத்தில் மன நிம்மதி நீண்ட நாட்கள் தங்கும். 5வது விஷயம், உங்களை மதிக்காத மனிதர்களிடமிருந்து விலகுங்கள். உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்கள், உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், எப்போதும் குறை மட்டம் சொல்லும் மனிதர்கள், இவர்களிடம் இருந்து அமைதியாக விலகுங்கள். அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களுக்காக உங்களுடைய மன நிம்மதியை இழக்காதீர்கள். உங்களை மதிக்கும் மனிதர்களுடன் மட்டும் பயணியுங்கள். 6வது விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பை தேடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில பல புதிய வாய்ப்புகள் வரும். ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு புதிய தொடர்பு, ஒரு சிறிய முதலீடு, ஒரு புதிய கற்றலை வெற்றி பிறகு பார்க்கலாம்னு தள்ளி போடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு சிறிய அடியாவது எடுத்து வையுங்கள். அந்த சிறிய அடிகள் தான் ஒரு வருடத்துல மிகப்பெரிய வெற்றியாக மாறும். 7வது விஷயம், தினமும் நன்றி உணர்வுடன் நாளை தொடங்குங்கள். இதுதான் இந்த முழு பதிவின் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். ஒவ்வொரு காலையிலும் மனதார நன்றி சொல்லுங்கள். சந்திர பகவானே நன்றி, இறைவா நன்றி, பிரபஞ்சமே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியதற்கு நன்றி, என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்களுக்கு நன்றி, என்னுடைய புதிய வருமானத்திற்கு நன்றி, என்னுடைய புதிய வெற்றிக்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும். மனம் அமைதியான பிறகுதான் முடிவுகள் சரியாக இருக்கும். முடிவுகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். கடகராசினரே, கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து உங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீர்கள். நடந்த காயங்களை நினைத்து புதிய வாய்ப்புகளை இழக்காதீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இனி உங்களுடைய கவனம் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியின் மீது இருக்கட்டும். உங்களுடைய உடல் நலத்தின் மீது இருக்கட்டும். உங்களுடைய முன்னேற்றத்தின் மீது இருக்கட்டும். உங்களுடைய கனவுகளின் மீது இருக்கட்டும். ஏனென்றால் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சரியான அடியும் உங்கள் அடுத்த 10 வருட வாழ்க்கையை பாதுகாக்கப் போகிறது. கடகராசினரே, நான் மீண்டும் ஒரு முறை மிக உறுதியாக
சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தொடங்குவது உறுதி. பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதி உருவாகும். மன நிம்மதி திரும்பி வரும். தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல மனிதர்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். தவறான மனிதர்கள் விலகுவார்கள். உங்களுடைய உழைப்புக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இதுதான் ஒரு கடகராசிக்காரன் புதிய வாழ்க்கையின் பழக்கம். எனவே கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீங்க. உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்களுடைய விதியை சந்தேகப்படாதீர்கள். உங்களுடைய நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய காத்திருப்பு முடிவு பெறப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தொடங்க போகுது. இந்த பதிவை இங்க பார்க்கும் ஒவ்வொரு கடகராசினரும் கீழே கமெண்ட்ல நன்றி பிரபஞ்சமே என்று மனதார பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக மட்டுமல்ல, வரப்போகும் நல்ல மாற்றங்களை மனதார வரவேற்கும் உறுதிமொழியாகவும் இருக்கும். நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்ற பலன்கள், தினசரி ராசி பலன்கள், ஆன்மீக பரிகாரங்கள், அதிர்ஷ்ட நேரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியங்கள் முதல்ல உங்களுக்காக இந்த சேனல்ல தொடர்ந்து வெளியாகும். இனி மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.